8 லட்ச ரூபா கடன் வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டேன். எங்க எது மேல? அந்த டைல் சைக்கிள் மாதிரி ஒன்று அது மேல வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசிட்டு இருக்காரு. போன் வரவே கிளம்பிட்டுக்கிறாரு. ஓகே ஓகே. அவர் சொன்னது இதெல்லாம் என்கிட்ட எப்படி விட்டு போனீங்கன்னு நான் கேட்டோம். அவர் சொன்னார் இது மாதிரி மாசம். ஓகே. நம்ம வீட்டில் இருக்கிறது 2 சவரம். ஆமாம். 45-50 சவரம் இருக்கும். அதோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கும் இன்னைக்கு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆசையா வரலையா? வேணாம், நம்மளுக்கு ஏன் இவ்வளோ நகை பார்க்கும்போதே பயமா இருக்கு. அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறேன். அவர்கிட்ட சொன்னப்பதான் சொன்னார். ஓகே. வேணாம்மா, நம்மளுக்கு இவ்வளோ நகை வேணாம். நம்மளுக்கு. உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க. 2 பெண் குழந்தையா? பொண்ணு ஒரு பையன். பொண்ணு கல்யாணம் பண்ணுறோம். பையன் தான் இருக்கு. பேட்டியில் பார்த்தேன் பொங்கலுக்கு நீங்க காதல. ஆமாம் சார். உங்களுக்கு இவ்வளோ வருமானம் இல்லை. எனக்கும் பையனுக்கு தான் வேலை சம்பளம். எங்களுக்கு 5ஆம் தேதி சம்பளம். இப்போ நடுவில் எப்படி இப்போ காத்திருப்போம். கம்மல் வந்து நீங்க அடமானம் வச்சு தான் பொங்கலே இந்த வாட்டி பசங்களுக்கெல்லாம் துணி எடுத்து. ஆமாம், அடமானம் வச்சு தான் என் பசங்க துணி எடுத்து கொடுக்கலான்னு நினச்சேன். அதுங்காட்டி சிஎம் சார் எங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. எவ்வளோ கடன் இருக்கு எனக்கு ஒரு 8 லட்ச ரூபா கடன். 8 லட்ச ரூபாய் கடன் இருந்தும் அது வட்டி கட்டிட்டு இருக்கீங்க. ஆமாம். அப்படி இருந்து 45 லட்ச ரூபாய்க்கு 50 லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகை பார்த்தோன்னே உங்களுக்கு எந்த ஒரு சபலமே தட்டல? இல்லை.